வணக்கம். ஜெய்பீம். இன்னைக்கு எதை பத்தி நான் என்டையர் கேஜிஎஃப் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னாக்கா, இப்போ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பவன் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க நம்ம கேஜிஎஃப்ல. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். நம்ம ஊருக்கு அது மாதிரி ஒன்று வருது, நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். அப்புறம் அதே மாதிரி நம்மளுடைய கர்நாடகா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். தலிதா சமாஜ்கா சமிதி சார்பா, டிஎஸ்எஸ்கே சார்பா நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னாக்கா ஆந்திர பிரதேஷ்ல வச்சுக்கிற மாதிரி பிக்கஸ்ட் ஸ்டாச்சு நம்ம ஸ்டேட்ல வைக்க போறாங்க இப்போ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப 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 ஹம்புலா தேங்க்ஸ் சொல்றேன். ஜெய் பீம். என்ன சப்ஜெக்ட்னாக்கா இப்போ கேஜிஎஃப்ல வர இந்த பவான் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு இடம் அலாட் பண்ணியிருந்தாங்க, ஆப்போசிட் டு பெமல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். அங்கேயே அந்த அம்பேத்கர் சமக பவன் வந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். எதுக்குனாக்கா மெயின் ரோட்ல இருக்கிறதுனால, சிட்டி உள்ள இருக்கிறதுனால அது இருந்தாக்கா ஒரு பிரம்மாண்டமான பில்டிங், ஒரு 15 கோடி ரூபாய் வேல்யூவான பில்டிங். அது மெயின் ரோட்ல கட்டினாக்கா ஊரு ரொம்ப சந்தோஷப்படும், நம்மளுக்கும் அது ஒரு ஹெரிட்டேஜ் மாதிரி இருக்கும். இப்போ அந்த பார்டர்ல எத்தனை போய் கட்டுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குமா ஒரு பக்கம் டவுட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா 18th கேஸ் இருக்கு இப்போ கோர்ட்ல. 18th கேஸ் இருக்கு. இப்போ அது மேல யாரோ சிலர்லாம் கேஸ் போட்டுக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ அது மாதிரி டைம்ல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா, அது ஸ்டே ஆகுறதோ இல்ல பாதியில கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஸ்டாப் ஆச்சுனாக்கா, நம்மளுக்கு தானே அது வலி வேதனையா இருக்கும். நம்மளுடைய பணம் தானே அது. ஒருத்தருடைய தங்க வயல்ல இருக்கிற ஒருத்தருடைய பைசா இருக்குது அதுல. அதனால நம்மளுடைய பணம் தான் அது. நான் அந்த அம்பேத்கர் பவன் கட்டக்கூடாதுன்ற எண்ணம் ஒரு துளி கூட எங்களுக்கு கிடையாது. டிஎஸ்எஸ்கே சார்பா நான் அதை வெல்கம் பண்றேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், நான் பாராட்டுறேன், தேங்க்ஸ் சொல்றேன் கவர்மெண்ட்டுக்கு. பட் என்னன்னாக்கா அது அவுட்டர்ல போறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. 18th கேஸ் இருக்கு. இப்ப அந்த கேஸ் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா நம்மளுக்கு மன கசப்பு தானே ஆகும். அதே மெயின் ரோட்ல ஆப்போசிட் பெமல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. மெயின் ரோட்ல இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய பில்டிங் வந்தாக்கா நம்ம ஊருக்காருக்கு ரொம்ப கௌரவமா இருக்கும்ட்டுன்னு நான் ஆசைப்படுறேன். இதை இந்த அம்பேத்கர் பவன் இங்க வரணும்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். நான் மிச்சப்படி எந்த விதமான எண்ணங்கள் இல்லை, நம்ம அது வரவேற்கிறோம். இன்னொன்னு, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம கேஜிஎஃப் வந்துட்டு போனவர். நம்ம கேஜிஎஃப் அவர் வந்துட்டு போன நாளை ஒரு நல்ல ஒரு அம்பேத்கரிஸ்ட் டேவா மாத்தி அந்த நாளை நம்ம நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். நான் அது அந்த இடத்துல பண்ணாக்கா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இத தயவு செய்து பப்ளிக் எல்லாரும் கொஞ்சம் உணருங்க. நான் எந்த தவறான எண்ணத்துல நான் சொல்ல, அந்த பவான் கட்டுறது நம்ம வெல்கம் பண்றோம். ஒட்டுமொத்த தங்க வயல்ல இருக்கிற எல்லா 3.5 லட்சம் பேருக்கு ரொம்ப பெருமை சேர்க்குது அது. ஆனா மெயின் ரோட்ல இருந்தாக்கா இன்னும் அதிகமா நம்மளுக்கு ஒரு ப்ரைடு கிடைக்கும்னு நான் ஆசைப்படுறேன். இது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.